மகரம் ராசி என்பர்களே இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை பேரால் நீங்க துரோகத்தை கண்டிருப்பீங்க. உங்களால் நம்பப்பட்டவர்களால் தான் நீங்க ரொம்பவும் காயப்படுத்தப்பட்டிருப்பீங்க. நீங்க உரியவர்களே உங்களுக்கு பின்னாடி நின்று உங்களை தேவையில்லாம பேசுவாங்க. நீங்க ரொம்பவும் மனசு நோக்கும்படி அவங்க நடந்திருப்பாங்க. இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதையெல்லாம் உங்களுடைய மனதில் கல்லாக வைத்துக்கொண்டு ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையானது மாறும் என்ற நம்பிக்கையுடன் நீங்க நடந்து கொண்டிருப்பீங்க. இத்தனை நாட்கள் இன்னை வரைக்கும் நீங்க ஆனா உங்களுக்காகவே இந்த ஒரு நாளானது பிறந்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு கிரகநிலை மாற்றமானது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போகிறது. இன்று இதை நீங்க இந்த ஒரு வீடியோவை நீங்க முழுமைக்கும் கேளுங்க. இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்தது என்ன, நடக்கப் போவது என்ன, அனைத்தையும் நான் கூறுகிறேன். நான் கூறுவது அனைத்தும் சரியா தவறா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். கடந்த வருடங்கள்ல மகரம் ராசிக்காரங்க அனுபவித்த முக்கியமான துரோகங்கள் உங்களுடைய ராசிக்கு 2021 இருந்து 24 வரைக்கும் என்ன நடந்தது? சனி பகவான் ராசி மூலம் கடந்து வந்தார். ராகு பல இடங்கள்ல நிச்சயமின்மையை தந்தது. பணத்தில் ஊசலாட்டப்பட்ட ஒரு நிலை. குடும்பத்துல யாராவது வெளியேறல் என மன உலகில் ஏதாவது ஒரு தனிமை. வேலை இடத்துல உழைப்புக்கு மதிப்பில்லாத ஒரு காலம். உடல் சோர்வு அல்லனா மனச்சோர்வு தொடர்ந்து ஏற்படும். துரோகிகள் அதிகரித்த காலங்கள். முயற்சிக்கு பலன்களானது தாமதமாக ஏற்பட்டது. இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கும். இப்படிப்பட்ட உங்களுக்கு பொதுவான உண்மைகள் என்ன அப்படின்னா, நீங்க யாரையும் துரோகப்படுத்த மாட்டீங்க, அப்படி நினைக்கவும் மாட்டீங்க. அப்படிப்பட்ட ராசிக்காரங்களாகவும் நீங்க இருக்க மாட்டீங்க. ஆனா உங்களை பயன்படுத்தி கொள்ளுகின்ற நபர்கள், அதிகமான நபர்கள் உங்களை சுத்தி சுத்தி வருவாங்க. ஆனா அது யாரு என்னன்னு உங்களுக்கு முழுமையாக தெரியாது. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணமாக இருக்கட்டும், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தேவையாக இருக்கட்டும், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வாகனங்கள் என எதையாவது பார்த்து அவங்க உங்களிடம் ஏதாவது ஒரு பயனை எதிர்பார்த்து உங்களை சுத்தி சுத்தி வருவாங்க. நீங்க உதவியினால் அதை ஒரு பலவீனமான நீங்க நினைத்து கொண்டு அதை நீங்க காயப்படுத்தி விடுவீங்க. நீங்க அவங்களுக்கு உதவும் பொழுது அவங்க உங்களை பலவீனமாக ஆக்கிவிட்டு உங்களை காயப்படுத்தி விட்டு அவங்க சென்று விடுவாங்க. இதனால நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கீழ் நோக்கி செல்வீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எழுந்திருக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்களுக்குள்ள ஏற்படும். இதுவரை நடந்த அனைத்து துரோகங்களும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை ரொம்ப கீழே தள்ளிவிட்டு இருக்கும். உங்களை சோதித்து வலுப்படுத்தவே முடியாத ஒரு நிலையில நீங்க ஏற்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய கிரகநிலை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கும். இப்போதுதான் ஒரு முக்கியமான பகுதி உங்களுடைய வாழ்க்கையில உருவாக போகுது. அதுவும் மகரம் ராசிக்கு என்ன திறக்கப் போகிறது, அந்த அதிர்ஷ்ட கதவாக எதுவாக இருக்கும். சனி பகவானும் குருவும் இணைக்கின்ற ஒரு புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு திறக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தடைகளாக இருந்த விஷயங்கள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு சரியாகும். வேலையில் நடந்த உங்களுடைய வேலையில் இருந்த எரிச்சல்கள் அனைத்தும் உங்களுக்கு குறையும். பதவி உயர்வு இல்லைன்னா பொறுப்பு உங்களுக்கு இந்த ரெண்டுமே இந்த ஒரு நேரத்துல அதிகரிக்க தொடங்கும். ராகு கேது முயற்சிக்கு பலனை ராகு கேது நீங்க எடுக்கின்ற முயற்சிகளுக்கு இந்த ஒரு நேரத்துல பலனை உங்களுக்கு கொடுப்பார். இதுவரை நீங்க பார்த்த பிரச்சனைகள் வேலைகள் அனைத்தும் திடீர்னு கை கொடுங்கள். இதுவரைக்கும் உங்களுக்கு முடியாத இருந்த முயற்சிகள் கூட இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு தடைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் இந்த ஒரு நாள்ல நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். பேசிய வேலைகள் அது மட்டும் இல்லாம பெண்டிங் இருந்த வாய்ப்புகள் அனைத்தும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட கதவை திறக்கும். உங்களுடைய சந்திர நிலை அது மட்டும் இல்லாம மன அமைதி இந்த ரெண்டும் இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு திரும்பும். நீண்ட நாட்களாக அழுத்தமான இருந்த அனைத்தும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் லேசாகும். உறவுகளில் இருந்த மன உளைச்சல் அனைத்தும் உங்களுக்கு விலகும். இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு உருவாகக்கூடிய திருப்பு முனைகள். முதல் திருப்பு முனையாக பண வாய்ப்புகள்ல ஒரு தெளிவானது உங்களுக்குள்ள பிறக்கும். மகரம் ராசியின் பணம் தடைப்பட்டிருந்த காலம் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டது. திடீர்னு புதிய வேலையானது கிடைக்கும். வருமான உயர்வு அதிகரிக்கும். நேரத்தில் கிடைக்காத பணப்பயன்கள் உங்களுக்கு கிடைக்கும். நிலம், வீடு, வாகனத்தில் ஒரு முன்னேற்றத்தை உங்களால் அடைய முடியும். இவை அனைத்தும் ஒன்றாக உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். இது அனைத்தும் மொத்தமாக கிடைக்கிறது. பொறுமையுடன் உங்களுடைய கடின உழைப்பை போட்டுக்கொண்டே இருங்க. உங்களுக்கு இந்த ஒரு அனைத்தும் நிச்சயமாக ஒன்றன் பின் ஒன்றாக நிச்சயமாக கிடைக்கும். இரண்டாவது திருப்பு முனையாக யாரோ ஒருவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள் புதிதாக வருவார். அவரின் மூலம் அவர் உங்களுக்கு புதிய நண்பராக இருப்பார். இல்லைன்னா வாழ்க்கை துணையாக கூட மாறலாம். இல்லைன்னா தொழிலில் ஒரு பங்காளராக மாறலாம். உங்களை உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவராக நிச்சயமாக இருப்பார். உங்களுக்காக வந்த ஒரு அனுகூலமான ஒரு மனிதராக அவர் இருப்பார். இந்த உறவு உங்களுடைய எதிர்காலத்தை நிச்சயமாக மாற்றும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு உறவாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய நபர் ஏற்படுவார். அது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுவார். இன்னும் 21 நாட்கள்ல நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய நபர் உங்களை தேடி வந்து உங்களுடைய வாழ்க்கையை ஒரு பெரிய ஒரு மாற்றத்திற்கு நிச்சயமாக கொண்டு செல்வார். மூன்றாவது திருப்பு முனையாக துரோகிகள் தானாகவே உங்களை விட்டு விலகுவாங்க. இதுவரைக்கும் உங்களை வழி கொடுத்தவங்க அனைவரும் பதிலடி நீங்க கொடுக்கணும்னு தேவையானது கிடையாது. அவர்களே உங்களை விட்டு விலகுவாங்க. அவர்களே கீழாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அவர்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். நீங்க அமைதியாக முன்னேறி கொண்டே இருங்கள். அவர்களை பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. நீங்க அமைதியாக இருங்கள். அவங்க எப்படி அழியணுமோ அவங்க அப்படி அழிந்து விடுவாங்க.
எனவே முடிந்த அளவுக்கு நீங்க மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு மட்டும் நினைக்கவே கூடாது. நீங்க எனவே அமைதியாக உங்களுடைய வேலையை பார்த்து கொண்டிருங்கள். அவர்களுக்கான அழிவு அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து திறக்கப்படக்கூடிய அதிர்ஷ்ட கதவுகள். முதலாவது அதிர்ஷ்ட கதவாக உங்களுக்கு நேரம், ஏதாவது ஒரு தொழிலை, ஏதாவது ஒரு வேலையை உங்களுக்கு இந்த ஒரு நேரத்திற்குள் முடிக்கணும் அப்படின்னா நிச்சயமா அந்த ஒரு நேரத்திற்குள் நீங்க முடித்து காட்டுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்கும். இந்த மகரம் ராசிக்காரங்களுக்கு நல்ல நேரம் தாமதமாகத்தான் வரும். ஆனா வந்துருச்சு அப்படின்னா அதை உங்களால தடுக்கவே முடியாது. நிலையாக நிற்கும். நிலையாக நின்று மற்ற ராசிக்காரங்க கூட நீங்க முயற்சி செய்வது அனைத்தும் உங்களுக்கே அனைத்து விதமான வெற்றிகளும் நிச்சயமாக கிடைக்கும். இப்போ துவங்குகின்ற நேரம் இயற்கையவே உங்கள் பக்கம் இழுத்து கொடுக்கும். அந்த அளவுக்கு சக்தியானது கிடைக்கும். அடுத்ததாக அதிர்ஷ்ட கதவு 2, பாக்கியம், அதனுடன் தெய்வ அருள் மிகுந்த ஒரு காலமாக இருக்கும். முருகன், ஆஞ்சநேயர், சனி பகவான், இந்த மூவரின் அருளானது உங்களுக்கு இந்த ஒரு நேரத்திற்கு பிறகு அதிகமாக கிடைக்கும். இவர்களுக்கு நீங்க எளிய வழிபாடுகள் ஏதாவது செய்யுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய திருப்பத்தை இந்த 3 பகவான்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துவார்கள். அதிர்ஷ்ட கதவு 3ஆக மறைந்திருந்த திறமை உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல வெளிப்படும். இதுவரை யாராலும் காணப்படாத உங்களுடைய திறமையானது இந்த ஒரு உலகுக்கு வெளிக்காட்டப்படும். அந்த அளவுக்கு சக்தி உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் வெளிப்படுத்தப்படும். எனவே இந்த ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்காக நேரம் துவங்குகிறதா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். ஆமாங்க, மகரம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான ஒரு நேரம் துவங்கி விட்டது. இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு விழிப்பு தருணம், உங்களுக்கான ஒரு செய்தி, இந்த 2ம் நிச்சயமாக கிடைக்கும். நீங்க வரப்போகின்ற வெற்றிகளுக்கு கடவுள் உங்களை தயார் செய்து கொண்டிருக்கிறார். நீங்க தடைப்பட்டிருந்த காலமானது உங்களுடைய வாழ்க்கையில் முடிந்து விட்டது. உங்களுடைய வாழ்க்கையில 3 மாற்றங்கள் உறுதியாக நடக்கும். 1 மனதில் அமைதி, 2 பணத்தில் உயர்வு, 3 உறவுகள்ல தெளிவு. இது உங்களுடைய நேரமாக இருக்கும், உங்களுடைய காலமாக இருக்கும், உங்களுக்காகவே வந்த மாற்றமாக இருக்கும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில இந்த மகரம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்யணும் அப்படின்னா, தினமும் காலையில எழுந்து கொள்ளுங்கள். எழுந்து கொண்டு ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும், நாராயண பெருமானுக்குரிய மந்திரத்தை 21 முறைகள் காலையில எழுந்த உடனே உங்களுடைய படுக்கை அறையை விட்டு எழுந்து வருவதற்கு முன்பாக கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து கொண்டு கூறுங்கள். நிச்சயமா இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக செவ்வாய் மற்றும் சனிக்கிழமை நாட்கள்ல முன்பாக இருந்த பயம், தடை அனைத்தும் நீங்குவதற்காக இந்த செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை நாட்கள்ல உங்களுடைய வீட்டுல ஏதாவது ஒரு விளக்கை நீங்க ஏத்துங்க. அது உங்களுடைய கைகளினால் உங்களுடைய வீட்டுல குத்து விளக்கு போக மாலையிலோ காலையிலோ உங்களுடைய வீட்டிலும் ஒரே ஒரு விளக்கை ஏற்றி வழிபடுங்க. நிச்சயமா இதனாலும் உங்களுடைய வீட்டில் நன்மைகளானது நடக்கும். அந்த ஒரு விளக்கானது கிழக்கு திசையை நோக்கி ஏற்றினீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு சிறப்பாக அமையும். மகரம் ராசி அன்பர்களே, நீங்க அழுத நாட்கள் அனைத்தும் மறக்கப்படும். பயந்த நாட்கள் அனைத்தும் மறைந்து போகும். உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நீங்க வந்து விடுவீங்க. உங்களுடைய கதையானது இந்த ஒரு நேரத்தில் மாறி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பாக்கியமானது திறக்கும். இது உங்களுடைய வெற்றிக்கு ஒரு ஆரம்பமாக மாறும். இது உங்களுக்காகவே எழுதப்பட்ட ஒரு புதிய அத்தியாயம். எனவே இந்த ஒரு நாளை மட்டும் நீங்க உங்களுக்கான ஒரு நாளா பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமா இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். எனவே இந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி மறக்க முடியாத அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களை எங்கேயோ கொண்டு செல்லும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிந்த மகரம் ராசிக்காரனுடைய வாழ்க்கையிலும் இது நடந்திருக்கா இல்லையா, நீங்களும் மகரம் ராசி அன்பர்களாக இருப்பின் இந்த ஒரு செயலானது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளுங்கள். நானும் இதை பற்றி தெரிந்து கொள்வேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினைவுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. நல்லதே நினைவுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.